வணக்கம் தோழர்களே. எழுத்தாளர் வேல ராமூர்த்தி எழுதிய கோட்டை கிணறு அப்படின்ற சிறுகதையை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். பொதுவாக வேல ராமூர்த்தி எழுதக்கூடிய சிறுகதைகளில் அல்லது கதைகளில் பொதுவாக சேது அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் அந்த கதையை நகர்த்தி கொண்டு போகும். இந்த சிறுகதையிலும் சேது தான் அந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிறா. அப்படி சேதுவாக இந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பொதுவாக ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு சொல் தான் எங்கள் அம்மாவை கொன்றுச்சு. எங்கள் அம்மாவை கொல்றதுக்கு முன்னால் எங்கள் குடும்பத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். எங்கள் குடும்பம் இந்த ஊர்லேயே கொஞ்சம் பெரிய குடும்பம். எங்கள் ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எங்கள் ஐயா ஒரு கதர் வேட்டி கட்டியிருப்பார், ஒரு கதர் சட்டை போட்டிருப்பார், அதுக்கு மேலே ஒரு பச்சை கலரில் ஒரு கோட்டு போட்டிருப்பார், அதுக்கு மேலே கழுத்தில் ஒரு துண்டு போட்டிருப்பார், ஒரு பட்டு வெள்ளி ஜரிகை வச்ச ஒரு துண்டு. காலில் ஒரு செருப்பு போட்டிருப்பார், நல்லா மாட்டு தோலில் தச்ச செருப்பு. அது இடுப்பில் ஒரு கொழும்பு பெல்ட் ஒன்று போட்டிருப்பார். அந்த செருப்பை போட்டுட்டு அப்படி நடந்து வந்தார்னா அவர் இருக்கக்கூடிய ஒரு 6 அடி உயரத்துக்கு அப்படி செம்ம கம்பீரமாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு மனுஷன். ஆள் இது வரைக்கும் அவரை அழுதோ அப்படி ஒரு மாதிரி இருந்தோ பார்த்தது கிடையாது. அந்த கம்பீரத்துக்கும் அவருக்கும் எந்த குறைச்சலும் இருந்ததே கிடையாது. எங்கள் அம்மா அவருக்கு ஏத்தாப்புலையே அப்படி திடகாத்திரமான ஒரு பொம்பளை. அப்படி வீடே நிறைஞ்ச மாதிரி இருப்பாங்க. அப்படி அள்ளி அவங்க முடியை மொட்டிஞ்சாங்கன்னா அந்த கொண்டை மட்டுமே அப்படி தேன் கூடு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய எங்கள் அம்மா மூக்குக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூனை முடி மாதிரி லேசாக மீசை இருக்கும், குட்டியாக. எங்கள் அப்பத்தா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலே என்னை ரொம்ப செல்லமாக பார்த்துக்கிறது அங்கம்மா அப்பத்தா தான். என் மேலே அதுக்கு ரொம்ப பாசம். எங்கள் தாத்தா தங்கசாமி மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப வாரி அணைச்சிக்கும். எனக்கு ஒரு அக்கா இருக்கா, என்னை ரொம்ப அழகாக அரவணைச்சு பார்த்துக்கூடிய எங்கள் அக்கா ஜானகி. ஆமாம், நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா சுற்றிட்டு தெரிவோம். எங்கள் ஊரில் நாளைக்கு கோவில் திருவிழா. ஆனால் இன்னையிலேருந்தே அதுக்கான விசேஷம்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி எருதுக்கட்டு, இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து நாளைக்கு காலை வரைக்கும் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அக்கா அந்த புதுசாக வாங்கி கொடுத்த பட்டுப்பாவடை பட்டு சட்டையை போட்டுக்கிட்டு ஊரை சுற்ற ஆரம்பிச்சிட்டான். வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வருவான். நான் அப்படி கிடையாது, அம்மாவுக்கு ரொம்ப செல்லப்பிள்ளை. அம்மா மசாலா அரைச்சிட்ருக்காங்களா, நான் அம்மா முதுகுலையே சாஞ்சு மசாலா அரைக்கும்போது அந்த அம்மி முன்னால் பின்னாலே போயிட்டு வரும் இல்லையா, அதில் அப்படியே அம்மா மேலே சாஞ்சிட்டே அப்படியே தூங்கிட்டே இருந்தேன் லேசாக. என் கண் ஓரமாக நாளைக்கு பழி கொடுக்கக்கூடிய ஆடு என் கண்ணில் பட்டுச்சு. எங்கள் வீட்டுக்கு வெளியில் கட்டியிருந்தோம் அதை. ஆமாம், அந்த ஆட்டை பார்த்தேன். ஒரு கயிற்றுல வச்சு கட்டி வச்சுருந்தோம். நம்ம ஊர் காவக்காரர் தான் எல்லா ஆடையும் வெட்டி பழி கொடுப்பார். அவர் அருவாவை பார்க்கணுமே, அப்படி பல 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 பலன் இருக்கும். ஒத்த போடு போட்டாரம் போதும், தலை அப்படி துண்டாக விழும் ஆட்டுக்கு. எனக்கு என்னவோ மற்ற ஆட்டெல்லாம் வெட்டும்போது பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் எங்கள் ஆட்டை வெட்டும்போது மட்டும் கண்ணை மூடிக்கணும் சிக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருந்துச்சு. வாசலில் கொஞ்சம் சோளமும் புழுங்க அரிசியும் எங்கள் அப்பத்தா காய போட்டுருந்துச்சு. எங்கள் அப்பத்தாவை பார்க்கணுமே, எப்பவும் வெள்ளை புடவை தான், வெள்ளை முடி, நல்ல பெரிய தண்டட்டை காதில் போட்டிருக்கோம். அந்த மூஞ்செல்லாம் சுருங்கி போய் ஏதோ வெண்ணெய் எடுத்து முகத்தில் ராய் விட்ட மாதிரி அந்த வெளிச்சம் பட்டவொன்னே பளீர்னு மின்னும். அப்படி இருக்கும் எங்கள் ஆத்தா. எங்கள் அப்பத்தா என்னை வாரி அணைச்சி பிடிச்சிக்க எப்போவுமே. ஆமாம், அவங்க புருஷன் தங்கசாமி மாதிரி இருக்கான்ல, நானே திரும்ப எங்கள் தாத்தா உருவில் வந்த மாதிரி சொல்லும். இப்போ எங்கள் தாத்தா இல்லை, அதனால தான் எங்கள் அப்பத்தா வெள்ளை சேலை கட்டிக்கிட்டே இருக்கு எப்பவும். நான் கொஞ்ச நேரம் எங்கள் அம்மா மடியிலே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அடுப்பு ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. புகை மண்டிக்கிட்டே இருந்துச்சா, என் கண்ணு ஃபுல்லாக அப்படியே கண்ணீர் லேசாக வந்துச்சு. எங்கள் அம்மா தான் எடுத்து சேலை முந்தி எடுத்து அப்படியே தொடச்சி விட்டாங்க. நான் சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் போய் விளையாட போனேன். உடனே எங்கள் அப்பத்தா கூப்பிட்டாங்க, டே சேது ஓடியாப்பு அப்படின்னாங்க. நான் அந்த சோளத்துக்கு மேலே அப்படி ஒரு குதிச்சுட்டு கீழே இருந்த கொஞ்சம் புழுங்க அரிசி அப்படி எடுத்துகிட்டு வாயில் போட்டு அப்படியே வந்தேன். அப்போ எங்கள் அப்பா என்னை பார்த்து திட்டாங்க, டே புழுங்க அரிசியை எடுத்து திங்க, புழுங்க அரிசியை தின்னா வீடு விளங்குமா, சக்களத்தி மவனை அப்படின்ட்டாங்க. அந்த வார்த்தையை சொன்னதும்
எங்கள் அம்மாவுக்கு சுருக்குன்னு பட்டுருச்சு. எங்கள் அப்பா தான் என்ன சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு அடி முதுகில் அடிச்சிட்டாங்க. அடித்தோடனே வாயில் இருந்த அரிசியெல்லாம் பொலார்னு கீழே விழுந்துருச்சு. நான் அப்படி அழுதுட்டேன். எங்கள் அம்மா தான் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு என் கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு அவங்க முந்தானையால் எங்கள் அப்பத்தாவை பார்த்து கேட்டாங்க, என்ன வார்த்தை கேட்டீங்க? கொஞ்சோண்டு அரிசி, அது தின்னா இப்போ என்ன குடிக்க மொழி போச்சு? சக்களத்தி மாவுன்னு திட்டுறீங்க? சக்களத்தி மாவுன்னா என்னன்னு தெரியுமா? நான் ஒன்றும் உங்கள் பையனுக்கு தான் முந்தி விரிக்க வந்தேன், உங்கள் புருஷனுக்கு இல்லை அப்படின்னு சொன்ன வார்த்தை நீண்டுக்கிட்டே போச்சு. திரும்ப விடலை. எங்கள் அப்பத்தாவும் பேச ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்போவே சொன்னேன்டி, இந்த காரை வீட்டுக்காரனுக்கும் கல் வீட்டுக்காரனுக்கும் ஆகாதுன்னு சொல்லிட்டு எவன் கேட்டான்? இன்றைக்கி மட்டும் என் மவன் வரட்டும், உன் தாலி நூலை அத்து உன்னை வீட்டுக்கு அனுப்புகிறானா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா திட்டி முடிச்சிச்சு. ஆனால் சண்டை முடிஞ்ச பாருல நான் எங்கள் அம்மாவோட முதுகிலே படுத்து அப்படியே தூங்கிட்டு இருந்தேன். பின்னால் சாஞ்சு மாரில் போட்டு கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி பொழுது ஆயிடுச்சு. எங்கள் அக்கா எப்போ வந்தா எப்போ போனா எதுவும் தெரியலை. அதுக்கப்புறம் எங்கள் ஐயா நைட்டு வந்தார். எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு பெரிய சண்டையாகி போச்சு போல். எனக்கு சில வார்த்தைகள் மட்டும் காதில் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பிடிச்சி திட்டார். அவள் தான் பெரிய மனுஷி ஏதோ சொல்லிட்டா, அதுக்காக அவகிட்ட நீ வந்துட்டு சரிக்கு சமமாக நின்று சண்டை போட்டுட்ருப்பியா? இங்கே யாருங்க, உங்கள் ஆத்தா உங்களுக்கு பெருசு, என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக பச்சை பிள்ளைய என்ன சொல்லி பேசணும்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சண்டை போயிட்டு இருந்துச்சு. இந்த பாரடி அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு சத்தம். ஆமாம், அந்த இடத்துல தான் நான் தூங்கினேன். யாரோ என்னை தட்டி எழுப்புகிற சத்தம் கேட்டுச்சு. நான் வேறு புது ட்ரெஸ் போட்டிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸிலே அப்படியே டவுசர்லேயே ஒன்றுக்கு இருந்துட்டேன். யாரோ என்னை தட்டி எழுப்புனாங்க. சேது எந்திரான்னாங்க. நான் அரை தூக்கத்தில் அப்படி இருந்துச்சு. அம்மா செத்துட்டாடா அப்படின்னாங்க. ஊரே அர்ச்சந்திர மயானம் நாடகம் பார்க்காம கோட்டைக்கிணறை பார்த்து போனாங்க. எங்கள் ஊர் கோட்டைக்கிணறை நான் சொல்லியே ஆகணும். ஒரு பெரிய கிணறு, இது நல்லா சுற்றுச்சுவரெலாம் வச்ச கிணறு. எங்கள் அக்கா தான் என்னை தட்டி எழுப்புனான். சேது எந்திரின்னு சொல்லிட்டு. அம்மா செத்துட்டாடா, கோட்டை கிணறுல விழுந்து செத்து கிடக்காடா அப்படின்னா. நானும் அக்காவும் அழுதுகிட்டே போனோம். லேசாக வலி கிடச்சிச்சு. முண்டி அடிச்சுட்டு உள்ளே பார்த்தேன். அம்மா குப்பரை படுத்து கிடந்தாங்க. எங்கள் ஆத்தாவோட சேலை தான் அது. எங்கள் ஆத்தாவோட வெள்ளை சேலையை காலில் இருந்து கழுத்து வரைக்கும் சுற்றிருக்காங்க. எங்கள் அப்பாவோட பட்டு சரிகை துண்டு, அதில் இருக்கக்கூடிய வெள்ளை துணியை மட்டும் கிழித்து காலில் இருந்து கழுத்து வரைக்கும் துணி விலகாமல் இருக்கிறதுக்கு கட்டிக்கிட்டாங்க. என்னால் எங்கள் அம்மாவை பார்க்க முடியலை. அழுதுகிட்டே இருந்தேன். எங்கள் அக்காவோட வயிற்றில் அப்படி மோதி அழுதுகிட்டு இருந்தேன். எங்கள் அக்கா அம்மான்னு சொல்லி கதறினான். எங்கள் அப்பத்தா ஓரமாக நின்றுக்கிட்டு அப்படியே உதட்ட பிதிக்கிட்டு நின்னாங்க. என்னால் எங்கள் ஐயாவை பார்க்க முடியலை. அப்படி ஓரமாக ஒரு வேலி மூட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தார். முறையாக அந்த மனுஷன் அழுது பார்க்குறேன். அப்படியே அழுது அவர் கண்ணிலேருந்து வர கண்ணீர் எல்லாமே அந்த ஜரிகை துண்டில் பட்டுக்கிட்டு இருக்கு. மேலே நின்றுட்டு இருந்த முருகேச மாமா தான் அப்படியே கீழே கிணத்தை பார்த்தாரு. முழு இருட்டு. அதில் எங்கள் அம்மாவோட வெள்ளை உருவம் அது மட்டும் தெரிஞ்சுது. எங்கள் அம்மாவோட உருவத்துக்கு மேலே ஒரு குட்டி தவக்கா உட்காந்துட்டு இருந்துச்சு. எங்கள் முருகேச மாமா மேலேருந்து கீழே டம்முன்னு குதித்ததும் அந்த தவளை எங்கே போச்சுன்னே தெரியலை. அங்கங்கே செவுரில் இருந்த பாம்பு எல்லாம் எட்டி பார்த்துச்சு, யாரா அப்படின்னு சொல்லிட்டு. மேலேருந்து ஏணியை போட்டாங்க. எங்கள் அம்மா படுத்த வாக்கிலே வச்சுட்டு கயிறை வச்சு கட்டிட்டு முருகேச மாமா கொஞ்சம் ஒரு சத்தம் போட்டார். இப்போ வழியை விடுங்கப்பா, எல்லாரும் இப்படி மறைச்சு நின்றுக்கிட்டா எப்படி வெளிச்சம் தெரியும்னாரு. அந்த சத்தத்தில் உள்ளே இருந்த பாம்பெல்லாம் அப்படி டப்புன்னு பொட்டி பாம்பாக அடங்கின மாதிரி அங்கங்கே பொந்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிடுச்சு, வாழை சுருட்டிக்கிட்டு. ஆமாம், இப்போ எல்லோரும் ஒரு 7-8 பேர் சேர்ந்து எங்கள் அம்மாவை கட்டி மேலே தூக்குனாங்க. வீட்டுக்கெல்லாம் கொண்டு போகலை, சுடுகாட்டுக்கு தான் எரிச்சாங்க. நான் தான் கொல்லி வச்சேன். எங்கள் அம்மா எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாங்க. எனக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் அந்த கிணத்துல போய் நான் எட்டி பார்த்துட்ருப்பேன். எங்கள் அம்மா என் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு.
வேக வேகமாக ஓடி போய் அந்த கோட்டை சோரை அப்படியே எட்டி பார்க்குறேன். முழு இருட்டு. உள்ள ஒரு உருவம் வெள்ளையா ஒப்பாரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. டேய் சேது, டேய் சேது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க. நான் எட்டி பார்க்குறேன். அக்கா எப்படிரா இருக்கா ஜானகி, நீ எப்படிரா இருக்க அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சு எங்கள் அம்மா அழுறாங்க. அந்த அலறல் சத்தம் என் காது கேட்டே இருக்கு. தூரமாக யாரோ வெளியில் ஓடி வர மாதிரி எனக்கு காதில் சத்தம் கேட்டுட்ருக்கு. ஒரு தண்ணி பாம்பு எங்கள் அம்மாவோட உடம்பு மேலே வந்து எங்கள் அம்மாவை மொத்தமாக மறைச்சிருச்சு. வேகமாக ஓடி வந்தது, பின்னால் என்னை தட்டி கூப்பிட்டது வேறு யாரும் கிடையாது, எங்கள் அக்கா தான். டே அம்மா வந்திருக்காங்களாண்டா, வாடா அப்படின்னோடனே நான் வேகமாக ஓடினேன். எங்கள் அக்கா அப்படி பாவாடை இறுக்கி சுற்றிக்கிட்டு என்னை அந்த முள்ளுக்காட்டு வழியாக கூட்டு போனான். ஒரு பூசாரி வீட்டுக்கு போகிற சத்தம் அப்படியே உடுக்க சத்தம் கேட்டே இருக்குது. டிண்டு உடுக்க சத்தம் அப்படியே கேட்டே இருக்குது. ஆமாம், அப்படியே பூசாரி வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா சுற்றி எல்லாரும் நிறைஞ்சி நிற்கிறாங்க. நான் அப்படியே நுழைஞ்சு நின்று பார்க்குறேன். அங்கேருந்து அக்காவுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கதா சொன்னாங்க. ஆமாம், கோட்டை சவர் பக்கம் யார் வந்தாலும் எங்கள் அம்மா பிடிச்சிக்கதா சொன்னாங்க. இப்போ இந்த அக்காவை எங்கள் அம்மா தான் பிடிச்சிருக்காமா. எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச கருவாடு, முருங்கை இலை பொரியல் எல்லாம் வச்சு படையல் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த அக்கா ஒரு வாய் கூட சாப்பிடல. என்னை பார்த்ததும் டே சேது என் புள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கதறினாங்க. நான் அழுதுகிட்டே இருந்தேன். பூசாரி வச்சிருக்கக்கூடிய பெரம்பை வச்சு பொலார்னு சாத்தினார். அந்த அக்கா உடம்புல இருக்கக்கூடிய துணியெல்லாம் கிழிஞ்சு போச்சு, அந்தளவுக்கு அடிச்சிட்டாரு. போன்னு சொன்னார். என்னால் இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியல. உள்ளே இருந்த அப்படி இருக்கக்கூடிய ஆளெல்லாம் தள்ளிட்டு வேகமாக போயிட்டு பெரம்பை பிடிச்சி தூர தள்ளிட்டு பூசாரியோட கன்னத்தை நறுக்குன்னு கடிச்சிட்டேன். உள்ளே இருந்த படையல் எல்லாமே எட்டி மிதிச்சுட்டு உடுக்கையை ஒரு குத்தி உடச்சிட்டேன். பூசாரி என்னை திரும்பி அடிக்க வந்தார். எங்கள் அத்தை தான் தடுத்து, ஏதோ ஆத்தா பாசத்தில் பச்சை புள்ள பண்ணிட்டான், விட்டுருங்க அப்படின்னு சொன்னதும் அங்கே இருக்க சனமே அமைதியாகிருச்சு. எனக்கு அழுக தாங்கலை. விறுவிறுன்னு எங்கள் அம்மாவை பார்க்க அந்த கோட்டை சோருக்கு வந்துட்டேன். கிணறுக்கு வந்துட்டேன். கோட்டை கிணத்துலேருந்து மறுபடியும் எட்டி பார்த்தேன். எங்கள் அம்மா எனக்கு அதே வெள்ளை நிற புடவையில் காட்சி அளித்தாங்க. இப்போ எந்த பாம்பும் எங்கள் அம்மாவை கலைக்கலை. அப்படியே பார்த்துக்கிட்டு நின்னேன். எங்கள் அம்மாவோட ஒப்பாரி சத்தம் என் காதில் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. டே சேது மகனே, வந்துட்டியாடா, நல்லா இருக்கியா, அக்கா ஜானகி என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அம்மாவோட உருவத்தை எந்த பாம்பும் இப்போது கலைக்கவே இல்லை. அம்மாவை முழுசாக பார்த்துட்ருக்கேன் தருணம் இப்போ தான் எனக்கு கிடச்சிச்சு. கடைசியாக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு கூட வெட்டப்படலை. நன்றி தோழர்களே.